இன்னைக்கு படம் எப்படி இருக்குன்ற எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்க போற படம் வா வாத்தியா. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர், அவர் வந்து எம்ஜிஆரோட ஒரு தீவிர ஃபேனு. திடீர்னு ஒரு நாள் எம்ஜிஆர் இறந்து போறாரு. அன்னைக்கு சேம் டேட்ல அவருக்கு ஒரு பேரன் பிறக்குது. அந்த பேரன் தான் எம்ஜிஆரோட மறுபிரிவை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பேரனை எம்ஜிஆர் மாதிரி வளர்க்கணும், ஒரு நல்ல கொள்கையில வச்சுட்டு எம்ஜிஆர் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பேரை வந்து நம்பியார் மாதிரி மாறிடுறாரு. எங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய வருமானத்தையே ரோந்துன்ற பேர்ல அப்படியே அழுட்டு போயிடுறாங்களா சார்? அதுதான் இந்த படத்தோட கதையே, அவுட்லைன். இதெல்லாம் ஓகே தான். எம்ஜிஆரோட மறுபிறவின்னு நினைச்சு அவரை வளர்க்குற வரைக்கும் கூட ஓகே. அந்த சின்ன பிள்ளையிலேயே வந்து அந்த பையன் போய் சாட்டை எடுத்து அடிக்கிற சீன்லாம் வந்து சிலது நாஸ்டாலஜிக்குன்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அது நாஸ்டாலஜிக்கா இருக்கா கிரிஞ்சா இருக்கான்னு தெரியல. ஓகே, எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எவங்க படிச்சோ எவங்க புள்ளி கண்ணு படிச்சோ. அதே மாதிரி படத்துல வந்து அந்த பையன் ஒரு லாட்டரி சீட் வாங்குவாப்ல போயிட்டு 50,000 ரூபாய் லாட்டரி கிழிச்சு போடுவாங்களா. என்னதான் வந்து நீங்க மிகப்பெரிய எம்ஜிஆர் ஃபேனா இருந்தாலுமே உங்களுக்கு 10 கோடி டாலர் பெருசு, இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு. அது கிழிச்சு போடுறது அதுமே கொஞ்சம் ஓவரா தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. சோ லாட்டரியே தப்புனா நீங்க பேன் பண்ணிருக்கணும். லாட்டரி வாங்குறது மட்டும் தப்பு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அது நீங்க அந்த காலத்தோட கதை, அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ லாட்டரி டிக்கெட் வாங்கி அவங்க தாத்தா அதை கிழிச்சு போட்டதுனால, எது கிழிச்சு போடுறாருன்னா இந்த மாதிரி எம்ஜிஆர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும். இந்த லாட்டரி டிக்கெட்டை அவங்க தாத்தா கிழிச்சு போட்டதுல இருந்துதான் இவருக்கு வந்து அவங்க தாத்தா மேல இந்த நல்ல எண்ணங்கள் மேல ஒரு வெறுப்பே வருது. யாருக்குதான் கடுப்பாகாது ஒரு 50,000 ரூபாய் லாட்டரி டிக்கெட்டை கிழிச்சு போட்டா? அதனால எம்ஜிஆர் கேரக்டர், அதாவது மானரிசம்ல இருந்த அந்த பையன் அப்படியே நம்பியாரா மாறுறாப்ல. இந்த அதிகாரிகளே இப்படித்தான் முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியில சொல்லுவாங்க, கடைசியில சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லுவாங்க. நம்பியார் அவர் இப்ப ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாரு. ஆமா, சோ நம்பியார் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு கடைசியில வளர்ந்து ஒரு கரப்டட் காப்பாவே மாறிடுறாரு படத்துல. சோ அதுக்கப்புறம் படத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ரியல் இன்சிடென்ட் தான். அதை வந்து இதுல காட்டியிருக்காரு. அதாவது ஒரு காட்டுறேன் கடைசி வரைக்கும் சொல்லிருக்கீங்க. ஆமா காட்டல. ஆமா, சோ ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து ஒரு 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 ஷூட் அவுட் நடக்குது தமிழ்நாட்டுல. அதை வந்து மறைக்கணும், அதை பத்தி நம்பியாத மாறின இந்த குட்டி பையன் வளர்ந்து ஒரு கரப்டட் காப்பாவே மாறிடுறாப்ல. என்ன யூனிஃபார்ம் இது? மக்களுக்கு நம்ம மேல மரியாதை வரணுங்கிறதுக்காக சஃபாரி எடுத்து தச்சிருக்கேன். ஓகே, மாறிட்டு அப்படியே ஒரு ஜாலியா ஃபன்னா கரப்டட் காப்பா இருக்கும்போது இவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. கொஞ்சம் சிறுத்தை ரிசம்பிளன்ஸ்ல இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஆமா, கார்த்தியோட ஆக்டிங் ஸ்கில்லு, அந்த காமெடியா பண்ற சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தலைவருக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு கேஸ் வந்து கிடைக்குது. ஓகே, அந்த கேஸ் என்னன்னா, தமிழ்நாட்டுல எனக்கு இதுதான் கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகே, அப்படி கரப்டட் காப்பா இருந்த நம்ம கார்த்தி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல அவரா கமிஷனுக்காக போய் உள்ள மாட்டிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் இந்த கேப்ல தான் வந்து கார்த்தியோட தாத்தாவும் இறந்து போறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த டிரான்ஸ்பர்மேஷனே, அதாவது கேரக்டர் டிரான்ஸ்பர்மேஷனே நடக்குது. அதுதான் என்ன நடக்குது. என்ன நடக்குதுன்னா, எம்ஜிஆர் வந்து இருக்காரு இல்லையா, எம்ஜிஆர் வந்து கார்த்தியோட கேரக்டருக்குள்ள வர மாதிரி. நீ அப்படி வரியா? அது வந்து எப்படின்னா, நீங்க பழைய படத்துல வர மாதிரி ஆவியா வர எடுத்துக்கலாம். இவன் வந்து ஆமா ஆவி புகுறதா, இல்ல வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு நைட் மட்டும் போய் நல்லது பண்ணிட்டு வராரு அப்படி எடுத்துக்கிறதா, இல்ல ஒரு இமேஜினரி இது மாதிரி எடுத்துக்கிறதா, இவர் சூதுகவம்ல வந்த மாதிரி அந்த மாதிரியா, இல்ல இது ஒரு அன்னியன் மாதிரி ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு எடுத்துக்கிறதா? இந்த ஒரு விஷயத்த வந்து டைரக்டர் உண்மையாவே இந்த படத்துல பெருசா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல. கொஞ்சம் ஆனா ஒரு 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 ஆங்கிள் மட்டும் வச்சிருப்பாரு. என்னன்னா, கரெக்டா ஒரு அவன் தாத்தா இறந்து போற டைம்ல அவர் இடத்துல நிக்கும் போது எம்ஜிஆர் ஒரு வாய்ஸ் ஓவர் வர மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து ஒரு ஜூம் அவுட் போயிட்டே இருக்கும்பா. சோ அதுதான் வந்து என்னன்னா, எம்ஜிஆர் கார்த்திக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. தாத்தா ஆவி வருதுன்னு சொன்னா கூட ஒரு இட் மேக்ஸ் சென்ஸ். இல்ல தாத்தா இறந்து போய் எம்ஜிஆர்
கூப்பிட்டு போச்சு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? அதுதாங்க இப்போ இல்ல இவர் கெட்டவரா இருக்காங்க, ரொம்ப நாளா கெட்டவரா இருக்காரு. அதுதான் படமே வந்து ஆசை. படமே வந்து அந்த எம்ஜிஆர் ஆவி எப்பனாலும் வந்திருக்கலாம்லன்ற. எப்ப வேணா வந்திருக்கலாம். ஆனா என்னடா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது ஆவி மாதிரி கிடையாது. ஓகேவா? கார்த்திக் உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற குற்ற உணர்ச்சி. அதாவது நம்ம தாத்தா இறந்துட்டாரு, ஒரு குற்ற உணர்ச்சி தான் வந்து எம்ஜிஆரா அவரை பார்த்து அந்த மாதிரி நினைச்சுக்கிறாரு. அவரு ஆலோசனேஷன் தான் கிட்டத்தட்ட அது. சோ அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுல ஆவி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கியோட MCU மாதிரி நலன் சர்க்குமே வந்து அந்த இது இருக்கு போல. அப்போ எதுக்கு எதை வச்சு சொல்றீங்க? கேரக்டர் ஒன்னு கொண்டு வர்றது சூடுகாவுனால சொல்றீங்களா? எனக்கு தெரியல. மேபி அவரோட ரைட்டிங்ஸ்ல இது ஒரு இதுவா இருக்கலாம். சத்யராஜ் பத்தி பேசலாமா? ஓகே, கீர்த்தி செட்டி விட்டுமே. கீர்த்தி செட்டி பத்தி பேசுவோம். கீர்த்தி செட்டி எஸ், பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. சோ கீர்த்தி செட்டி வந்து இந்த படத்துல கிருத்தி செட்டி வந்து இந்த படத்துல சோல்ஸ் கூட, அதாவது இறந்து போன ஆத்மா கூட பேசுற ஒரு பர்சனா இதுல இருக்காங்க. நைட் நிறைய அப்படி அழகா வச்சுறீங்க. அவங்களுக்கு பார்த்தப்ப எனக்கு இது இந்த சூனியக்கார கேள்விங்க எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அழகான உண்மையாவே கண்டிப்பா வந்து அவங்க சோலோட கனெக்ட் பண்ற ஒரு ஆள் மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அவங்க பாட்டு நின்று ஏதோ கையில மந்திரம் பண்ற மாதிரி இப்படி மேல பாத்துட்டு இருப்பாங்க. அதுலதான் நம்மளா பார்த்து புரிஞ்சுக்கணும் அந்த சீன். புரிஞ்சுக்கணும்ல. ஆமா, ஆஃப் கோர்ஸ். எல்லாம் இதே நீங்க இங்கிலீஷ் படம் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருந்தா எங்களுக்கு தான் அவ்வளவு புரியலையா? இந்த சில படம் சொல்லுவாங்கல்ல, அதை புரிஞ்சுக்கிற அளவு எங்களுக்கு அறிவு. இந்த டெனட்னு ஒரு படம் இருந்துச்சு தெரியுமா? இங்கிலீஷ்ல கிறிஸ்டோபர் நோலன் தான் நினைக்கிறேன் படம். ஓகே, அந்த படத்தை வந்து பார்த்து நம்மளாதான் புரிஞ்சுக்கணும் இப்படிதான் இருக்கும் படம். ஏன்னா படம் ஃபுல்லாவே ரிவர்ஸ்ல நடக்கும். ஓகே, நிஜமாவே நிறைய சீன் வந்துல சில படம் எல்லாம் ஒரு இந்த படம் இப்ப புரியல, ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு புரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த படம் நமக்கு தான் எங்கேயோ புரியலையோன்னுலாம் யோசிச்சேன். கண்டிப்பாங்க. அதாவது எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? சோ டைரக்டர்ஸோட டச்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைரக்டர்ஸோட இந்த படத்துல என்ன டச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் தான். படம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு கார்டு போட்டோம். என்னன்னா, இது வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி, இட் இஸ் ஹேப்பனிங் இன் மாசிலா அப்படின்ற ஒரு ஊர்ல நடக்குது அப்படின்ற ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாச்சு. ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம கீர்த்தி செட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகே, எஸ், சோ அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதாவது என்னன்னா, ஆத்மா. ஓகே, ஒரு படம்னாலும் ஒரு கமர்ஷியல்னாலும் ஒரு நியாயம் வேணாம். யாராவது மேல ஹக் பண்ணி தான் ரீட் பண்ணுவாங்களா? நான் நிஜமா ஹீரோயின்னா ஒரு ரொமான்ஸ் இருக்கணுமா இல்லையா? இல்ல, சி நீங்க அவங்கள என்னதான் வந்து சூனியக்காரி மாதிரி காட்டினாலும் வீட்டுக்குள்ள வந்து அவங்க கிளாத்ஸ் வச்சு இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது மூவிஸ்ல பாத்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஹக் பண்ணி அவங்க ரீட் பண்றது வந்து அதுதாங்க டைரக்டர்ஸ் டச். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. டைரக்டர்ஸ் டச். நீங்க பேசுறீங்களா அதை பத்தி? புதுசா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் விஷயமே. ஓகே, ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி யாராவது ரீட் பண்றாங்கன்னா நான் அங்க போயிடுவேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓகே, சோ என்னன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இறந்து போனவங்க கிட்ட பேசுறதா அப்படின்ட்டு, ஐ மீன் இறந்து போனவங்க கிட்ட பேசுற பவர் இருக்கு. அதையாவது எங்கயாவது யூஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன், நான் சொல்றது நீங்க சொல்லுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து இறந்து போனவங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காட்டுறாரு டைரக்டர். பட் அதையுமே வந்து பெருசா எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு அது என்ன பவர், அது எப்படின்றது எதுவுமே தெரியல. அது ஜஸ்ட் லைக் தட் ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி திருப்பி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன மாதிரி பவர், எப்படி அப்படின்றது ஒண்ணுமே தெரியல. மேபி மறுபடியும் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்றதுனால அக்செப்ட் பண்ணிக்கலாம். பார்ட் 2 வரலாம்ன்றீங்க. இப்ப பார்ட் 2 எல்லாம் கிடையாது, பார்ட் 2 எல்லாம் கிடையாது.
இதை வந்து நம்ம அப்படியே இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்படி ஒரு பவர்னு ஹீரோயின் குழந்தை. பொதுவா இப்ப வந்து ஹீரோ வந்து இப்ப ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருந்தானா ஹீரோயின் வந்து ஒரு பிசியோவா இருக்கலாம், டாக்டரா இருந்தா ஒரு வேற ஏதோ அது ரிலேட்டடாவா இருக்கலாம். ஏதோ அவங்க 2 பேரும் வந்து மீட் பண்றதுக்கோ கனெக்ட் பண்றதுக்கோ ஒரு ஸ்டோரி லைனுக்காக கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு எம்ஜிஆர் ஆவி வருதுன்றீங்க, இவங்க ஆவியோட பேசுவாங்கன்றீங்க, அதை வச்சு ஏதாவது கனெக்ட் பண்ணிப்பீங்களான்னா இல்ல. அப்பவும் வந்து அந்த பர்டிகுலர் ஆங்கர் கேட்பாரு, அப்போ இது வந்து ஆடியன்ஸ் உங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு ஏமாற்றமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சுட்டே சொல்லுவாரு. பட் உண்மையாவே வந்து இத சொல்லணும் அப்படின்னா நலனோட ஃபேனுக்கு கொஞ்சம் ஒரு வகையில ஒரு ஏமாற்றம் கூட சொல்லலாம். ஓகே, முட்டு குத்ததெல்லாம் போதும், டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா படத்துக்கு என்ன ரேட்டிங்? என்ன கேட்டா நான் வந்து ஆவரேஜ் தான் சொல்லுவேன். தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது?